welcome back to Gichu's Kitchen. Please like, share and subscribe to our channel to support special children in need. Your views are more valuable for us. Today, let's see a yummy recipe. Hi friends, இன்னைக்கு ஒரு மிலிட்ரி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு எக் குருமா பண்ணி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பாயில்டு எக் வச்சுருக்கேன், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் பொடி, கசூரி மேத்தி, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிப்பியில் நான் தக்காளி யூஸ் பண்ண போதில்லை, தயிரும் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், அப்புறம் முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு வச்சுருக்கேன், பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு பிங்க் கலர் அந்த பதத்துக்கு வந்தால் போதும், ரொம்ப வதங்கக்கூடாது. அப்புறம் பச்சை மிளகாவை பிச்சு போட்டிருக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு அதையும் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதுக்கு முந்திரி பருப்பு போடுறேன். சப்போஸ் முந்திரி பருப்பு இல்லைன்னா வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணலாங்க, அதே டேஸ்ட் தான் வரும். நல்லா வதக்கிக்கோங்க, சிம்லேயே வச்சு வதக்குங்க. ப்ரௌன் ஆகக்கூடாது, ஒரு பிங்க் கலர் வந்தால் போதும். இது ஜஸ்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் கசகசா யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நாங்கள் இங்கே மிடில் ஈஸ்டில் கசகசா யூஸ் பண்ண முடியாது, இங்கே கிடைக்காது. இங்கே அது பேன், அதனால் நாங்கள் யூஸ் பண்ணல. இல்லைனா இந்த ரெசிபிக்கு கசகசா போடுவாங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் டன். இப்போ இதை வதங்கின பிறகு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டுக்கோங்க. அப்புறம் இது கூட கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, அதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன். அது கூடவே 2 ஐஸ் க்யூப்பும் போட்டுக்கிறேங்க. இந்த ஐஸ் க்யூப் போடுறதுனால இந்த கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, இல்லைன்னா ஒரு மாதிரி பிளாக்காக மாறிடும். அதுக்காக தான் இந்த ஐஸ் க்யூப் போடுறோம். இதை ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச முட்டையை கொஞ்சம் ஸ்லிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லிட் பண்ணுறதுனால உள்ளுக்குள்ளே இந்த மசாலாலாம் நல்லா இறங்குங்க. அது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் தாராளமாக ஆயில் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு இது கொஞ்சம் சிம்லே வைங்க, இல்லைன்னா இதெல்லாம் கரிஞ்சு போயிடும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மசாலாவில் நம்ம அந்த ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க முட்டையை போட்டு டாஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ அது மாதிரி டாஸ் பண்ணுறதுனால இந்த மசாலாலாம் அந்த முட்டைக்குள்ளே நல்லா இறங்கிடும். இது உங்களுக்கு இந்த டிஷ்ஷுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். பாருங்கள், இது ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி டாஸ் பண்ணால் போதும். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதுக்கப்புறம் அதே பேனில் அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காய விழுதை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் தண்ணி போட்டு நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கொதிக்க கொதிக்க இன்னும் திக்காகிடும். ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி, தாராளமாக தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். அதே சேம் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி நல்லா கொதிக்கணும், உங்களுக்கு அந்த ரா ஃப்ளேவர் போகணும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டுக்கோங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் சின்னதாகவே வைங்க. தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு நான் தயிரை நல்லா அடித்து வச்சுருக்கேன். 1 கப்பு தயிர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் தக்காளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் இது தயிர் சேர்க்குறேன். அப்புறம் மூடி வச்சு கொஞ்சம் அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் குக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த டாஸ் பண்ண முட்டையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போது நீங்கள் க்ரீமும் இதில் ஆட் பண்ணுங்கள். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போது க்ரஷ் பண்ணி வச்ச கசூரி மேத்தியும் போட்டுட்டு ஃபைனலாக ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது நம்மளோட மிலிட்ரி ஹோட்டல் ஸ்டைல் எக் குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்டி அண்ட் எம்மியான ஒரு ரெசிபிங்க. இந்த டிஷ்ஷை வந்து ரைஸ், சப்பாத்தி இல்லை தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. பாய். ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.